சரி, நான் தான் ஹார்ட் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும்மா. அவர் மனசுல ஒரு ஒரு நூல் அளவாவது என் மேல காதல் வந்திருக்கணும்லம்மா. இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பலம்மா. காதலுங்கிறது வசு, அர்ஜுன் தம்பியும் இனியாவும் மோதிரம் மாத்திக்கிட்டதையே உன்னால தாங்கிக்க முடியலையே. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னால தாங்க முடியுமா வசு? இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றியா? நீயும் அழுது எங்களையும் அழ வைக்க போறியா வசு? அந்த கஷ்டத்தெல்லாம் நான் உனக்கு கொடுக்க மாட்டேம்மா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்காவில இருக்கா. அடிக்கடி என்ன அவ கம்பெனியில ஒர்க் பண்ண கூப்பிடுவா. இப்ப நான் அவகிட்ட பேசி அவகிட்ட சம்மதம்னு சொல்லிட்டு ஒரேடியா அமெரிக்காவுக்கு போக போறேன். என்னம்மா சொல்ற? அமெரிக்கா போறியா? ஆமாப்பா. என்ன துளசி, இவ என்ன சொல்றா? ஆமாங்க, எனக்கு என்னமோ அவ சொல்றதும் சரியாதான் படுது. அவ மனசுக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும். என்ன துளசி, இது என்ன போட்டியா? தோத்துட்டு ஓடி போறதுக்கு? இவ வாழ்க்கைமா. முதல்ல இந்த போட்டோவை என்கிட்ட கொடு. அர்ஜுன் தம்பிட்ட போய் காமிச்சிட்டு வரேன். என்னங்க என்னங்க என்னங்க, வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. சொன்னா என்ன கேட்க துளசி, மாட்டீங்களா? நீயும் புரியாம பேசுற? நான் ஒண்ணும் புரியாம பேசலங்க. இது இவளோட வாழ்க்கை. நம்மளோட கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷம் ஆச்சு. இந்த 18 வருஷத்துல எவ்வளவோ கஷ்டங்களை நான் கடந்து வந்திருக்கேன். ஆனாலும் நான் சந்தோஷமா தானே இருந்தேன். அதுக்கு காரணம் உங்களோட அன்பு, நீங்க என்ன புரிஞ்சுகிட்டது. அது இல்லாம யாராலையும் சேர்ந்து வாழ முடியாதுங்க. வசுவும் ஒரு பொண்ணு தானே, பாவம். புரிஞ்சுக்காத ஒருத்தன் கூட வசுவால எப்படிங்க வாழ முடியும்? அதனால அவ எடுத்த முடிவு சரிதான் எனக்கு தோணுது. சொல்லுங்க. ஓகே 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 ஓகே, கண்டிப்பா. இல்ல, ஒர்க் இருந்ததுனால தான் வர முடியல. இனிமே இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அர்ஜுனும் அர்ஜுனோட சொத்தும் எனக்கு தான். ஹே வசு, நீ என்கிட்ட தோத்துட்டடி. ஓகே சார், கண்டிப்பா.
அர்ஜுன். ஒரு நிமிஷம் சார், அப்புறமா கூப்பிடுறேன். இனியா, என்ன இனியா? இவ்வளவு நாள் தான் பயந்தீங்க, இப்பதான் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சே. நீங்க எனக்கு மோதிரம் போடும்போதே முத்தம் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். இனியா, இங்க பாரு, நம்ம ஃபாரின்ல பிறக்கல, இது தமிழ்நாடு, புரிஞ்சுக்க. போங்க அர்ஜுன், நீங்க என் எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஓ, எதிர்பார்ப்புலாம் நியாயம்தான். எது எது எங்கெங்க நடக்கணுமோ அது அது அங்கங்க தான் நடக்கணும், புரிஞ்சுதா? உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன் எதிர்பார்ப்பு எல்லாமே நடக்கும். அர்ஜுன், நாளைக்கு கொடைக்கானல்ல என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். நம்ம போலாமா? ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரியும் இருக்கும், நாம அப்படியே என்கேஜ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் வேணாம் இனியா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனி ப்ராஜெக்ட் லான்ச்ல இருக்கு. அதோட நம்ம கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வேலை வேற இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு கொடைக்கானல் போனா அம்மா ரொம்ப தப்பா நினைப்பாங்க. அர்ஜுன், நீங்க ஏன் ஒரு வாட்டியே அம்மா கிட்ட பேசி பார்க்க கூடாது? இதோ பாரு, ஏற்கனவே இந்த மாதிரி அம்மா கிட்ட பேசி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, மறந்துட்டியா என்ன? சரிங்க அர்ஜுன். மதுரையில எனக்கு ஒரு வேலை இருக்கு. அடுத்த வாரத்துல ஒரு நாள் முன்கூட்டியே கொஞ்சம் பக்காவா பிளான் பண்ணிட்டு மதுரைக்கு போயிட்டு அப்படியே உன் ஃப்ரெண்டை பார்க்க கொடைக்கானல் போயிட்டு வந்துரும். ஓகேவா? ஓகே அர்ஜுன், தேங்க்யூ. வசு, எப்போ வந்த? இப்பதான் அர்ஜுன் சார். அது என்ன கவர் அது? ஓ, என் மேரேஜுக்கு என்னென்ன அரேஞ்ச் பண்ண போறேன்ற லிஸ்ட் தானே அது? இல்ல, இது லெட்டர். லெட்டரா? எனக்கு எதுக்கு லெட்டர்? நான் இங்க தானே இருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் லெட்டர் மூலமா சொல்லணும். வசு, நீ வேலையை ரிசைன் பண்ண போறியா? ஆமா அர்ஜுன் சார். என்ன வசு ஆமான்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி உளர்ற? ரிசைன் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது வசு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்காவில் இருக்கா. அவ கம்பெனில எனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணிருக்கா. எனக்கும் ஒரு விதத்துல அதான் சரின்னு பட்டுச்சு. அதான் அமெரிக்கால போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். என்ன வசு, காமெடி பண்றியா? வழக்கம் போல என்னை இரிட்டேட் பண்ணி பாக்குற, அப்படிதானே? இது காமெடி இல்ல அர்ஜுன் சார், இதுதான் நிஜம். எனக்கு என்னோட எதிர்காலம் முக்கியம். லூஸ் மாதிரி பேசாத வசு. இங்க உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு
நீ இப்ப ரிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போற மாதிரியா நானும் அம்மாவும் உன்னை வச்சிருக்கோம்? இங்க பாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் பண்ணி தரேன். இல்ல அர்ஜுன் சார், கொஞ்சம் விலகி இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். விலகி இருக்க போறியா? ஓ, புரியுது புரியுது புரியுது. நான் இனியாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட இம்பார்ட்டன்ஸ் குறையும் நினைக்கிறேன், அதானே? அது தெரியல அர்ஜுன் சார். இங்க பாரு வசு, ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ. இனியா வந்தாலும் சரி, வேற யார் வந்தாலும் சரி, இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நீ தான் எப்பவும் டெப்டி மேனேஜர். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். வேணும்னா அம்மா கிட்ட பேசி உனக்கு ஆபீஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதை செஞ்சு தர சொல்றேன். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல உன் முக்கியத்துவம் குறையும்னு நீ நினைக்க மாட்டல்ல? ஆபீஸே வாழ்க்கை ஆயிடுமா அர்ஜுன் சார்? வசு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, உனக்கும் இளமாறனுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்க போதே, அப்புறம் என்ன? என்ன வசு சிரிக்கிற? என் கல்யாணத்துக்கு நீங்க கொடுக்கற முக்கியத்துவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன் சார். இங்க பாரு வசு, நீ எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்க. ஓகே, இப்ப எனக்கு கிடைச்சிருக்க இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே உன்னால வந்ததுதான். அதனால நான் உனக்கு ஒரு நல்லது பண்ணணும் வசு. ப்ளீஸ், இந்த ரிசைனிங்லாம் வேண்டாம், விட்டுரு. அர்ஜுன் சார், நிஜமாவே நீங்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ரெசிக்னேஷனை ஏத்துக்கோங்க, என்ன ரிலீவ் பண்ணுங்க. அப்போ முடிவை மாத்திக்க மாட்டேன்? ஆமா அர்ஜுன் சார், உறுதியா இருக்கேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே வசு, நீ இங்கே இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம், இல்ல என்னோட ஆசை. காலம் ஃபுல்லா நான் உங்க கூடவே இருக்கணும்னு நினைச்சேன் அர்ஜுன் சார். ஆனா அது முடியாத போல இருக்கு. அதுக்கு இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துதான் ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க. ஒண்ணு பண்ணலாம் வசு, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் என் முன்னாடி உட்கார்ந்து என்ன நல்லா பாத்துக்கிட்டு யோசி. அதுக்கப்புறம் நீ முடிவெடு, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, வா உட்கார். வேண்டாம் அர்ஜுன் சார், நான் கிளம்புறேன். ப்ளீஸ் வசு, எனக்காக. கமான் கமான், உட்கார். 2 நிமிஷம் உட்கார், நல்லா யோசி. வா வசு, வந்து உட்காரு ப்ளீஸ். வசு, எனக்காக கொஞ்சம் யோசி. எனக்காக உன் மனசை மாத்திக்கோ வசு. அர்ஜுன் சார், ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வசு,
மார்னிங் தம்பி. அப்புறம் தம்பி, மூர்த்தி சார் கிட்ட பேசிட்டேன். அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. தம்பி என்ன தம்பி ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? முகம் வாடி போயிருக்கு, என்னாச்சு? வசு வேலையை ரிசைன் பண்றாளாம். லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கா. என்ன தம்பி என்ன சொல்றீங்க? ஆமா உத்தமன், வந்தா லெட்டர் கொடுத்தா வேலையை ரிசைன் பண்ணிட்டு அமெரிக்கால ஃப்ரெண்டோட கம்பெனில ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ திடீர்னு அந்த முடிவு எடுத்ததை ஜீர்ணிக்கவே முடியல உத்தமன். நாம அவ மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவ தன்னோட விருப்பத்துக்காக போறேன்னு சொல்றா உத்தமன். நீங்க தான் அவங்க மனசை புரிஞ்சிக்கவே இல்லையே. என்ன சொல்றீங்க உத்தமன்? இல்ல, அவங்க மனசை நீங்க புரிஞ்சுக்கலன்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. இங்க இவ்வளவு வேலை இருக்கு, மேரேஜ், சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன், இது எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போறேங்கிறா. தம்பி எதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமே. அட போங்க உத்தமன், புரிஞ்சுக்காம பேசுறவ கிட்ட நாம போய் என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அமெரிக்கா போறேன்றா, ஏன் உத்தமன்? இல்ல தம்பி, அது இல்ல உத்தமன், விலகி இருக்கணும்ன்றா. அப்படி என்ன பண்ணிட்டேன் நானு? இங்க என்ன நடந்துச்சு உத்தமன்? நான் அவளை ஆபீஸ்ல சந்தோஷமா தானே வச்சிருந்தேன். பின்ன எதுக்கு இதான் அவ விருப்பமா உத்தமன்? சரி உத்தமன், அவகிட்ட போய் நான் ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி. தம்பி 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 ப்ளீஸ் அவசரப்படாதீங்க தம்பி. வசு மேடம் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசி பார்க்கலான்னு எனக்கு தோணுது தம்பி. உத்தமன், என்ன உத்தமன் பேச சொல்றீங்க? மனசுக்குள்ள ஏதாவது இருந்தா வெளியில சொல்லணும். எதுவுமே சொல்லாம இப்படி அடம் பிடிச்சானா? போங்க உத்தமன், நீங்க போய் பேசுங்க, போங்க. உத்தமன் தம்பி, நீங்க கொஞ்சம் வசுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. மேடம், மேடம் அர்ஜுன் தம்பி உங்க ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் உங்ககிட்ட பேசி பார்க்க சொன்னாரு. வேற ஏதாவது அர்ஜுன் சார் சொன்னாரா? மேடம், சில விஷயங்கள் எனக்கு புரியுது. இப்படி கொளுத்தி போட்ட ராக்கெட் மாதிரி திடீர்னு நீங்க அமெரிக்கா கிளம்புறேன்னு சொல்றது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாதுன்னு எனக்கு தோணுது. தம்பி முன்னாடி எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காருன்றது எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் நீங்க தான்றதும் எனக்கு தெரியும். இந்த வீட்டு உப்பை தின்னு வளர்ந்தவன், அதனாலதான் சொல்றேன். நானும் இந்த வீட்டுக்கு கடமைப்பட்டவதான் உத்தமன். நீங்க போய் இன்னும் 2-3 நாள்ல நான் அமெரிக்கா கிளம்பிடுவேன்னு சொல்லிடுங்க. மேடம், மேடம் நான் சொல்றது. உத்தமன், நீங்க யாரையாவது நேசிச்சிருக்கீங்களா? அந்த வழியெல்லாம் உங்களுக்கு புரியாது உத்தமன். நான் இன்னும் 2-3 நாள்ல அமெரிக்கா கிளம்பிடுவேன்னு மட்டும் சொல்லிடுங்க. அர்ஜுன் சார், உங்களை விட்டு நான் ரொம்ப தூரம் போறேன்.